மாட்டுக்கு வேலூர் வச்சிருக்கிறார். ரோபோசங்கர் நம்ம எடுத்து வந்து ரோபோசங்கர் அவர் வேற என்ன இருக்காரு? அப்படிதாம்மா ஆரம்பத்துல அப்படிதான் இருந்தார். ரோபோட் அப்படியா இந்த கை இந்த அளவுக்கு பிரச்சனை காரணமே இவர்தான். அப்படின்னா சரி அண்ணா வந்தாலே வரவேற்று என்ன விஷயம் வந்தாங்க? மாண்டேரி காட்டுல போணுமா? தாடிதான் போனாரா? சரி கவரிமா நீங்க வந்து நான் இவர் கவலை விட்டு இங்க நிற்கிறாரு. வணக்கத்திற்குரிய வனவரவரை வருக. தானாக வருத்தி என் அண்ணன் குழம்பும் என் தோழி குழம்பும் வருத்திருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னா தாங்களுக்கு என்னால் ஏதேனும் உதவி செய்ய இயலுமா என்ற முயற்சி எம் கோபாலகிருஷ்ணன் வள்ளியம்மை குடும்பத்தார்கள் எங்கள் கலை குடும்பத்தார்களுக்கு அனைவருக்குமே அன்பளிப்பளித்த கலை குடும்பத்தார்கள் அனைவருக்கும் அன்பளிப்பளித்த எம் கோபாலகிருஷ்ணன் வள்ளியம்மை அம்மா அவர்கள் குடும்பத்தார்களுக்கு எங்களது லேனா கவிராஜ் அவர்களது கலை குடும்பத்தார்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி கடந்த வணக்கம் நன்றி வணக்கம்.
தாமரை போன்ற கண்ணம், இன்னைக்கு கோவை பழங்களை போன்ற அழகான இடங்கள், வெண் சென்று கழித்து நடந்தால் நடையழகு, என்னுடைய மானுடைய இடையழகு, மானுடைய உடல் அழகு, அண்ணனுடைய சிந்தைகளை மண்ணை அணிந்து வந்தால் இந்த மாநாட்டப்பட்டது நடந்துச்சு. எல்லாருக்குமே ஆசை வருங்க. ஆமாங்க, நீங்க மாணவர் எனக்கே ஆசையா வருது. உங்களுக்கு எல்லாரும் உங்களை மாதிரி வர்ணிக்க மாட்டாங்க. என்னமா ஏனாவது வர்ணிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஆனா நீங்க சொல்லும் பொழுதே அந்த விழி, மூக்கு, கண்ணம், இந்த உதவி எல்லாத்தையும் சொல்லும் பொழுது எனக்கே அந்த மாணவர்ன்ற ஆசை இருக்கு. ஆனா தப்பு இல்லையா? தவறு பண்ணலாமா? தப்பு பண்ணலாமா? தெரிஞ்சே தப்பு பண்றீங்களே. தெரியாம செய்த தவறுக்கு மன்னிப்பு உண்டு. நீங்க தெரிஞ்சு தப்பு செய்யல, அதுக்கு மன்னிப்பு இருக்கா? தப்பு செய்யலங்க. தவறு என்பது தவறை செய்வது, தப்பு தப்பு என்பதை தெரிந்து செய்வது. நீங்க தப்பு தான் மன்னிப்பு இல்லைங்க. ஏன் இந்த மான் எனக்கான தவறு செய்யல, தப்பு செய்யல. என்னன்னா இந்த மான் தப்பி வந்த மான் எங்க தப்பி வந்துச்சு? என் கணைக்கு என்ன கிடைக்கிறீங்க? காதல் என்னும் கணைக்கு. அப்போ உங்களுக்கு இந்த கடை தேவையில்ல, காதல் கடை தான் தேவைப்படுதோ? கையில இந்த கடையை வச்சுக்கிட்டு, இந்த சிறுமுகத்தை வச்சுக்கிட்டு இந்த மானுக்கு எப்படி பிடிக்க முடியும்? அன்பா காதல் என்னும் மழையை வீசி, எப்படி காதல் என்னும் மழையை வீசி அந்த காதல் என்னும் மழைக்குள்ள அந்த மானுடைய அழகிய கைப்பிடித்து போகிறாங்க. இந்த வழியில விழுந்தா கூட எழுந்துடலாம்ல, இந்த காதல்ன்ற வழியில விழுந்தா எழவே முடியாது. அது மட்டும் கிடையாது, நீங்க இந்த இடத்துல காவல் நான் பண்ணிட்டு இருக்கேன், கண்ணு கருத்துனா நான் காவல் செய்ய முடியாது. இந்த வேலையில இதுவரைக்கும் நான் பார்க்காத ஒரு மானை நீங்க பார்த்தா போய் சொல்லி எழுதிக்கிறீங்க. நீங்க ஒருவேளை மாணிக்கு இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இதுவரைக்கும் கட்டி காட்ட காவல் தப்பா போயிடும். அப்ப என் காவல் சரியில்லைன்றது அர்த்தம். அதனால வேடுவரே நல்ல சிரிச்ச முகத்தோடு மகாலட்சுமி இருக்கிற கூட சொல்லுவாங்கல்ல, அதோட நல்ல லட்சுமி கலாட்சியமா இருக்கீங்க. அதனால நான் சொல்றதை நீங்க கேட்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க தேடி வந்த மான் இந்த இடத்துல இல்ல, வேற எங்காவது தேடி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு மான் கிடைக்கும். வேற ஒரு இடத்துல அடி போயிருந்தா நீங்க போயிருக்கீங்க. அந்த மான்குட்டி எங்க கிடைக்குன்னா, இந்த மான்குட்டி அமுதம் அமுதம் கூட தோத்து போயிருங்க, தேனி ஸ்மெல் கூட தோத்து போயிடும். அப்படிப்பட்ட அந்த மான் இதெல்லாம் பார்த்தா மான் வர்ணிக்கிற மாதிரியே தெரியல, ஏதோ பொம்பளை வர்ணிக்கிற மாதிரியே இப்படின்னா இப்படியெல்லாம் பார்த்து நான் ஏன் சொல்றேன்? இந்த மானை பார்க்கணும் கடை வச்சு வச்சு கொடி வெட்டி மானை காட்டி மானை இப்படி எல்லாம் பிடிச்சிருக்காங்க. எங்கன்னா 5 மொழி பேசுமா, பிஞ்சு மொழி வட்டை எங்கன்னா அன்பே 5மா, மெல்ல அசைத்து பேசுமா, கிட்ட வந்தால் என்னை பார்த்து வந்து அஞ்சுமா. ஏன் எஞ்சுன்னு தெரியுமா? என் நாட்டுக்கு மட்டும் நிற்குமா. உங்க வார்த்தையை கேட்டுருக்காங்க உங்களை பிடிக்காமதான், உங்களை பார்த்து பயந்துதான், அதுன்னா எங்கேயோ வேற எங்கேயோ ஓடிச்சு, மாநிலமா மனநலமா சொல்றது போல வேற திசை எங்கேயோ போயிடுச்சு. நீங்க தவறான இடத்துல தெரிஞ்சுக்கிறீங்க. அதனால பாடும் கண்ணே சந்திக்கவே
மெல்ல 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 நடை நடந்து மென்மையான உள்ளம் தொட்டு அள்ளி அள்ளி அழைக்க தோணுதே. பஞ்சத்து வேட்டையாரீங்களா பரம்பரை வேட்டைங்களா? எங்க அப்பா காலமான வேட்டை கட்டி வச்சிருக்காரு. எங்க அம்மா சிங்கத்தை, எங்க அண்ணன் மூஞ்சில் வாகனத்தை, என் தம்பி வந்து புளிய பிடிச்சு வச்சிருக்காரு. நான் வந்து மான்வேட்டையாளர் வந்திருக்கீங்க. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? உங்களை பார்த்தா பரம்பரையா வேட்டையாடுற மாதிரி தெரியல, பஞ்சத்து வேட்டையாடுற மாதிரி தெரியும். நீங்க நினைக்கிறீங்க தோடுக்கோ கொம்புக்கோ தசைக்கோ ஆசைப்பட்டீங்க. அட நீங்க வேற கோடுக்கு நினைச்சீங்களா? கொம்புக்கு நினைச்சீங்களா? இந்த மானை அனைத்துமே எனக்குங்க. பக்கத்துல கட்டி நினைச்சா தூக்கிட்டு போனீங்கன்னா நாலாவது பரவாயில்லையா? எதுங்க கட்டி அடைக்கிறது. நீங்க நினைக்கிறீங்க அப்படி ஒரு நொடி போகுது எனக்கு அப்படி அப்படியா? விலை கொடுத்தா கூட இந்த மான்குட்டியை வாங்க முடியும். ஏன்? ஆனா என்னால முடியும் அப்படின்றத நீங்க வேற இதோட அருமையான மானெல்லாம் நிறைய எந்த விலையை அடங்கிக்கிறீங்களா? எப்படி இந்த அடையை சொல்லுங்க. என்ன விலையலே சொல்லவே வாக்குதலே விலை உயர்ந்தாலும் கருதே உங்களை கண்டு வியந்து போகிறேன். ஒரு மொழியில்லாமல் மௌனமாகிறேன். ஐயா அவர்களுக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றி நன்றிகளுக்கு வணக்கம். இந்த நேரத்திலேயும் கூட கைதட்டினால் இதயத்தின் துடி கூட சீராக இருக்கிறது. அப்ப இதையும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம
வசீகரம் பண்ண பாக்குறீங்க சரியா? வசீகரம் நான் செய்ய ஆமா. ஒரு விஷயம் கேட்கவா? சில வேடர்கள் வேண்டிக்கும் போது மானுடைய கொம்புக்கு தோழிக்கு தசைக்கு ஆசைப்படுவாங்க. நீங்க மொத்தமா ஆசைப்படுறேன்னு சொன்னீங்க. ஆமா. மொத்தமா ஆசைப்படுறது பேராசை இல்லையா? நான் ஒரே விஷயம் கேட்கிறேன், பதில் சொல்றீங்களா? பட்டுன்னு அப்படி பார்த்து வந்து அப்படி நடந்து சாப்பிடுறது அப்படியா சொல்லுவீங்களா? கண்டிப்பா. மான் நடக்க பாத்தீங்களா? நல்லா பாத்தீங்க. ஓடும்போது பாத்தீங்களா? நிற்கும் போது பாத்தீங்களா? ஓடுகின்ற காட்டுறது ராய்ப்பே கிடைச்சா நீங்க பொய் பேசாச்சு. அட நீங்க வாங்க. இத பாத்து இதை தூக்கி தோல்ல ஓட்டுறாரு. ஆமாங்க. தோல்ல ஓட்ட அவர் வளைச்சுட்டா நீங்க நினைக்கிறீங்க. இங்க பாருங்க. சிறிது ரொம்ப பண்ணு. உங்க அளவுக்கு வர முடியாது. ஏன் அளவுக்கு வேணா நீங்க அடுத்த வருஷம் வந்துருங்க. அதுக்கு வாய்ப்பு இல்ல. சரி. அதனால கேரளத்துல எத்தனை மழையை வந்து சின்ன ஒளிதானமா தொலைக்குது. இன்னமும் முடியல என்ன பண்றது? முடியெல்லாம் மழையா ஆமா. சிறு திரும்பவும் பண்ணு. இருக்கும்போது சிறு திரும்ப அது பண்டு குத்துறது பற்றியே உதவும். நீங்க நினைக்கிறீங்க. இங்க பாருங்க. நான் தான் சொல்றேன். எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் மனதில் நினைச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு முறைக்கு 2 முறை. 2 முறைக்கு 10 முறை. 10க்கு 100 முறை, 100க்கு 1000 முறை நினைச்சுட்டேன். ஏதோ ஒரு சூழ்ச்சமமா பேசுறீங்க புரியல. அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க தேடி அந்த மான், அந்த மானுக்கு உள்ள அந்த மானுக்கு உடைய அந்த மானுக்கு உண்டான அந்த அடையாளங்கள் எதுவும் இருக்கா? அந்த அடையாளம் சொல்லுங்க. இதெல்லாம் சொல்ல வந்தேன். சொல்லுங்க. பேரின்பத்தோடு சொல்லலாமா? அதுக்காக பேரின்பத்தோடு இந்த வார்த்தையா? நல்லா இருக்கு. காய
என்னையும் தெரியுங்க அடி. எங்க அண்ணா கூப்பிடுவா நான் கேட்கிறது மானங்க. என்னையும் தெரியும் எங்க அப்பா அம்மா கூப்பிடுவா பாட்டு பாடவா பாட்டு பேசவா பாட சொன்னவா பாட்டு செய்யவா பாட்டு பாட பாவை வெல்லவா நீ பாதியில் ஓடி வந்த பாதை வெல்லவா பாடவா பாட்டு பேசவா பாட வீட்டுக்கு வயசு ரெண்டு மூணு பிள்ளை இருந்துச்சுன்னா நான் போய் வந்து பார்க்க தான் செய்வாங்க. அழகா இருந்தது உங்களுடைய குற்றம். சாமியை கும்பிடுங்க. அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லி என்னை சேரும் நாள் பார்க்க சொன்னடி. அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லி சேரும் நாள் பார்க்க சொன்னடி.
சுப்பிரமணியன் என்று எனக்கு முதலிடம் தந்து அழைக்க வேண்டும். அது ஏன் என்னுடைய வரம்? இந்த ஊர் மக்களும் எப்போதும் இறை வழிபாடு செய்து வந்தார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்கள் நினைத்தது கிட்டும். அதுபோல சஷ்டி விரத மருந்தை நீ வணங்கி வந்தால் அவர்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும். வள்ளி தீபாவளி என்ற பெயருடன் சிறப்புடன் பெயர்பெற்ற விளங்குவாய் என்ற வார்த்தை அளிக்கிறேன். கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு Thank you.